ஸ்டூடெண்ட் சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம், இந்த லீனியர் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஈக்குவலுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்கள் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் ரைட் பண்ணிடலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு A/Oங்கிற மேட்ரிக்ஸ், அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்களை ரைட் பண்ணியிருக்கோம். ஓங்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் ஃபுல்லாக இங்கே ஜீரோவாக இருக்குது. இப்போ இதை ரோ எச்சலான் ஃபார்மெட்டில் மாற்றணும். ரோ எச்சலான் ஃபார்மெட்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட். இந்த டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய ரோ எச்சலான் ஃபார்மெட். ரோ எச்சலான் ஃபார்மெட் நம்ம பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்றா தான் இருக்குது. அப்போ அந்த ஒன்றை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்காது, R2வில் மட்டும் ப்ராசஸிங் நடக்க போகுது. அப்போனா அதை ரைட் பண்ணிக்கலாம். நம்ம R2 இம்ப்ளைஸ் R2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு R1 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே R2ல் 3 இருக்குது, R1ல் 1 இருக்குது. அப்போ R2 -3 R1. அதே மாதிரி R3 இம்ப்ளைஸ் R3 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. R3ல் 7 இருக்குது, R3ல் 7 இருக்குது, R1ல் 1 இருக்குது. அப்போ -7 R1. R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்கலை, அதனால் R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2வில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங்கிற பொறுக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2 -3 R1. R2வை ரைட் பண்ணிக்கலாம். 3 4 4 0. நெக்ஸ்ட்டு R1 -3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3 -6 -9 0. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 -2 -5 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா R2வில் முடிஞ்சிருக்குது. அப்போ R2வில் இதை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 0 -2 -5 0. நெக்ஸ்ட்டு R3 நடக்கக்கூடிய ஒர்க்கை சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 -7 R1. R3யை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். R3 7 10 12 0. R1 -7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். -7 R1 -7 -14 -21 0. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 -4 -9 0. இந்த ரக் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா, அந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3யில் முடிஞ்சிருக்குது. அப்போ R3யில் இதை ரைட் பண்ணிடலாம். 0 -4 -9 0. இங்கே ஃபஸ்ட்டோட இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்ற நினச்சோம், ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸுமே நடக்காது, R3யில் மட்டும் ப்ராசஸிங் நடக்க போகுது. அதை ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3யில் நமக்கு -4 இருக்குது. இப்போ R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -2 R2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. R3யில் நடக்கக்கூடிய ரக்கு இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 -2 R2. R3 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 0 -4 -9 0. -2 R2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 0 4 10 0. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 1 0. இங்கே R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸுமே நடக்கலை, அதை அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R3யில் முடிஞ்சிருக்குது. அப்போ R3யில் இந்த ப்ராசஸிங் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 0 0 1 0. நம்ம செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஜீரோவாக மாற்ற நினச்சோம், ஜீரோவாக மாற்றியாச்சு.
இப்போ ரோ எச்சலான் ஃபார்மட்னாவே இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாறிடுச்சு. அப்போனா நமக்கு ரோ எச்சலான் ஃபார்மட்டில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணால் ரோ ஆஃப் ஏனுடைய வேலையவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேலையவும் நம்ம கம்பேரிங் பண்ணி பார்க்க போகிறோம். ரோ ஆஃப் ஏங்கிறது இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதே ரோ ஆஃப் ஏ. இதை பாருங்கள், R1, இது R2, இது R3. இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 3. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை ஓ பார்க்கணும். ரோ ஆஃப் ஏ பை ஓனா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது R1, இதெல்லாம் சேர்ந்தது R2, இதெல்லாம் சேர்ந்தது R3. இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ பை ஓங்கிற ரேங்க் வந்து எத்தனா 3 கிடைக்குது. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது, 3 கிடைக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாகவும் இருக்குது, நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாகவும் இங்கே இருக்குது. அப்போனா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷனாகவே யூனிக் சொல்யூஷன், ட்ரிவியல் சொல்யூஷன். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது, நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷனாகவே இங்கே எக்ஸுக்கு ஒரு வேல்யூவும் ஒய்க்கு ஒரு வேல்யூவும் இஜெட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் ஈக்குவல் 0, இஜெட் ஈக்குவல் 0. மறந்துடாதீங்க, ட்ரிவியல் சொல்யூஷனாகவே நமக்கு எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் ஈக்குவல் 0, இஜெட் ஈக்குவல் 0 மட்டும்தான் வரும், வேறு ஆன்சர் வராது. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.